Na festa do fim de semana, só rolê bom. Ela chega e desencana com passo bem solto, passo bem solto, passo bem solto. Na festa do fim de semana, de semana, de semana. ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம வெப் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். வெப் டெக்னாலஜியோட டெஃபினேஷன், அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இதை மோஸ்ட்டாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, வெப்சைட்டில் இல்லைனா அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இதை ஒன்லி நம்ம ஃப்ரண்ட் எண்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா யூசர் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அவங்களோட டேட்டா எல்லாமே வந்து பேக் எண்டில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆன்லைனில் கம்யூனிகேஷனுக்காகவும் டேட்டா ஷேரிங்காகவும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி யூசர் இன்ட்ராக்ஷன் ஓவர் த இன்டர்நெட்டில் நம்ம வந்து அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அதோட டேட்டாஸ் எல்லாத்தையும் சர்வரில் நம்ம வச்சுக்கிறோம். இதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டில் HTML, CSS, JavaScript, பேக் எண்டில் வந்து PHP, Node.js, Python, வெப் ப்ரோட்டோகால், HTTP, HTTPS, FTP, etc., வெப் ஃப்ரேம்ஒர்க்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இதுக்கப்புறம் வந்து இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி நம்ம டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுறது. பட் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது HTML, CSS, JavaScript, PHP அண்ட் தென் Node.js இல்லைனா AngularJS. நெக்ஸ்ட் ஒன் வந்து டேட்டா பேஸ் அண்ட் HTTPS, FTP. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது ப்ரோட்டோகால்ஸ்க்கு. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் மோர் ஓவர் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ஃப்ரேம் ஒர்க்கும் பேக் எண்டில் ஃப்ரேம் ஒர்க்கும் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா React.js யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வெப் டெக்னாலஜியில் ஒரு அப்ளிகேஷனோ இல்லைனா வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ ஒரு லிங்க்இன்ட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நான் யூஸராக டச் பண்ணுறேன். அதோட ஆஃபர்ஸை வந்து எனக்கு அந்த ஆப் போனதுக்கப்புறமாவே எனக்கு வந்து அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த ஆஃபரை நான் கிளிக் அவுட் பண்ணால் அதுக்கப்புறமா நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகிறது தான் நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம். அந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான பொருளை நான் சர்ச் அவுட் பண்ணி எடுக்கிறேன். அதை நான் ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணுறது டேட்டாவோட சர்வரில் சேவ் ஆகும். அதே மாதிரி நம்ம சர்வர்லேயும் சேவ் ஆகும். அதே மாதிரி அந்த லிங்க்இட் அப்படின்ற அப்ளிகேஷன்லேயும் சேவ் ஆகும். அண்ட் தென் அந்த ஆர்டர் நம்மளுக்கு ரீச் அவுட் ஆனதும் நம்மளுக்கு சேவ் ஆகும். எங்கன்னா அந்த சர்வரில் சேவ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ரெக்கார்ட்லேயும் நம்மளுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஃப்ரென்ஸ் எதுக்குன்னா, கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும். ஃபர்ஸ்ட் திங், கிளைண்ட்னா யாருன்னா நம்ம தான். தி யூசர் இஸ் கால்ட் அஸ் த கிளைண்ட். சர்வர்னா யாருன்னா தி கூகுள் க்ரோம். அதில் நம்ம சர்ச் அவுட் பண்ணுறக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் என்ன சர்ச் பண்ணுறேன்னா, நருட்டோ கார்ட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணனா அது ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸில் நம்மளுக்கு அந்த ஆன்சரை எடுத்தோ இல்லைனா சர்வர் வெப்சைட்ஸ் மூலயமா நம்மளுக்கு எடுத்து அந்த கார்ட்டூன் பற்றி காட்டுது இல்லையா, அதுதான் சர்வர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளைண்ட்டில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோன்னா, கூகுள் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சர்வரில் எல்லாமே ப்ரோட்டோகால்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சர்வர் டெவலப் பண்ணுறதுக்காக HTML, CSS, JavaScript, அதுக்கடுத்த PHP இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். யூசரோட இன்டர்ஃபேஸ் தான் வந்து நம்ம கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம். கிளைண்ட்னா யாருன்னா நம்ம தான். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இதில் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெப் டிஃப்ரென்சஸ் இதில் வந்து வெப் அப்ளிகேஷன் வர்சஸ் வெப்சைட் இது 2 தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷன்னா ஒன் யூசர் தான் அவங்க ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ண முடியும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்னா மல்டிபிள் யூசர்ஸ் ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் தான் அப்ளிகேஷனுக்கும் வெப்சைட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இப்போ அப்ளிகேஷன்னா நம்ம ஈஸியாக ஒரு மொபைலில் ஆப் மூலமா ஏற்றி ஒவ்வொரு யூசரும் தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் வெப்சைட்னா இப்போது நான் ஒரு வெப்சைட் சர்ச் அவுட் பண்ணுறேன்னா அந்த சர்ச் அவுட் பண்ணுற வெப்சைட் மல்டிபிள் பர்சன்ஸ், மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுவாங்க.
ஸோ அதுதான் அப்ளிகேஷனுக்கும் வெப்சைட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கும் வெப்சைட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட், அதுக்கப்புறமா வந்து பேசிக்ஸ் ஆஃப் வெப் டெக்னாலஜியோட ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ, பாய். Posso bem sou na festa do fim de semana.